இப்பொழுது மரியாதைக்குரிய எழுத்தாளர் திருப்புகிருஷ்ணன் அவர்கள் உரை நிகழ்த்துவார். அவரை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய பாக்கியம் பெற்றது பற்றி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் இங்கு கூடியிருந்தாலும் கூட உங்கள் எல்லோரையும் விட கூடுதலான பாக்கியம் பெற்றவன் நான் என்று தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மனநிறைவு அடைகிறேன். காரணம், இந்த நூலை முழுமையாக வாசித்துவிட்டு ரவி சுப்பிரமணியன், பாவண்ணன், இளம்பருதி, பார்கவி ஆகியோர் தங்களுடைய நுணுக்கமான உரையால் இந்த மேடையை பெருமைப்படுத்தினார்கள். ஆனால் ஏற்கனவே அந்த நூலை படித்த நான் அவர்களுடைய பேச்சை அனுபவித்த அளவு உங்களில் யாரும் அனுபவித்திருக்க இயலாது. ஒரு நூல் அறிமுக கூட்டம் போல் இல்லாமல் இது மாதிரியான உயர்ந்த தரத்தில் அமைந்த புத்தகங்களை பற்றி பேசுகிற போது வருகிற பார்வையாளர்களில் குறைந்தபட்சம் 50-60 பேருக்காவது இந்த புத்தகத்தின் பிரதி கிடைத்து அவர்கள் அதை வாசித்துவிட்டு வந்து அமர்ந்தால் நீங்கள் இன்னும் கூடுதலாக இந்த உரைகளை கவனித்து பயன்பெற்றிருக்க முடியும். உதாரணமாக, இந்த கூட்டம் மோகமுள் பற்றிய ஒரு கூட்டமாக இருந்தால் மோகமுள் நாவலை நாம் அனைவருமே வாசித்திருப்போம். அதனுடைய சின்ன சின்ன அழகுகளை, இழையோடுகிற சௌந்தரியங்களை எல்லாம் விளக்குகிற போது நாம் அனைவரும் அனுபவித்து மகிழ முடியும். ஆனால் இவ்வளவு சிறப்பான ஒரு நாவல் இன்னும் பரவலாக எல்லோரிடமும் போய் சேராத காரணத்தால் அந்த நாவல் பற்றிய உரைகளை அதிகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பேர் எனக்கு மட்டும் கிடைத்தது. முக்கியமாக இங்கு பேசிய அந்த நால்வருக்கும் அவர்கள் வீட்டு மிக்சியில் சிறிது காலம் இந்த நாவலை போட்டு கரைத்து குடித்து விட்டு வந்து இங்கு அழகாக உள்வாங்கி கொண்டு பேசிய அந்த பேச்சுக்காக மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றியும். இந்த நூலை பற்றி, நாவலை பற்றி பேசுகிற போது கடைசி பேச்சாளனாக வருகிற போது உள்ள சங்கடம், ஏற்கனவே பேசிய கருத்துக்களை தவிர்த்து விட்டு பேச வேண்டும் இல்லையா? அப்போதுதான் அது திரும்ப சொல்லக்கூடிய அந்த கூறியது கூறல் என்கிற குற்றம் இல்லாததாக அமையும். இயன்றவரை அவ்விதம் செய்ய முயல்கிறேன். ஒரு நாவல், இந்த நாவலை பற்றி வரிசைப்படுத்த வேண்டுமானால் தமிழின் மிகச்சிறந்த நாவல்கள் என நான் கருதுகிற சட்டென நினைவுக்கு வருகிறவற்றை சொல்கிறேன். மோகமுள், சுந்தர ராமசாமியுடைய புளிய மரத்தின் கதை, கீராவுடைய சில நாவல்கள் என்று இப்படி சொல்கிற வரிசையில் இந்த நாவல் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு காத்திரமான ஒரு மொழி நடையோடு, விசாலமான ஒரு பார்வையோடு இந்த நாவல் இந்த இளம் வயதில் அல்லது நடு வயதில் ஒரு மிகுந்த முதிர்ச்சியோடு எழுதப்பட்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நாவலை உயர்ந்த தரத்து நாவல் என்று எப்படி கணிப்பது என்று ஒரு கேள்வி எழுகிறது. நாம் அனைவரும் ஒன்றை உணர்கிறோம், நிச்சயம் எழுத்து வேறு, வாழ்க்கை வேறு. எவ்வளவு சிறந்த உலகத்தரமான படைப்பாக இருந்தாலும் கூட அது வாழ்க்கையின் ஓரளவு சுமாரான நகல்தானே தவிர அது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையில் திருப்பங்கள் வரும் என்று சொல்ல முடியாது. வாழ்க்கை இப்படியெல்லாம் அமையும் என்று கட்டமைக்க முடியாது. எனவே எழுத்து வேறுதான், வாழ்க்கை வேறுதான். ஆனால் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள இடைவெளியை எந்த அளவு ஒரு படைப்பு குறைக்கிறதோ அந்த அளவு அந்த படைப்பு சிறந்ததாக கருதப்படுகிறது. இந்த தெய்வநல்லூர் கதைகள் என்கிற புதினம் எழுத்துக்கும் வாழ்க்கைக்குமான இடைவெளியை இயன்றளவு குறைத்து விட்டது. அந்த மாணவ பருவத்து பெண்களுடைய, பையன்களுடைய வாழ்க்கையை படிக்கிற போது நம்முடைய மாணவ பருவம் நம் மனதில் வந்து அலைமோதி செல்கிறது. இந்த நாவலை பற்றி நால்வரும் பாராட்டாத ஒரு விஷயத்தை சொல்லி முதலில் பாராட்டிவிட விரும்புகிறேன். மயிலாடுதுறை பிரபு, முக்கியமாக காளிப்பிரசாத் அவர்களுடைய முன்னுரைகள், அவர்கள் இந்த நாவலை முழுமையாக உள்வாங்கி கொண்டு இதனுடைய தத்துவம் என்ன, இது தெரிவிக்கிற செய்தி என்ன என்பதை மனதில் கொண்டு அந்த அணிந்துரையை அழகாக வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். அது இந்த நூலாசிரியருக்கு கிடைத்த ஒரு பெரிய பேறு என்று சொல்ல வேண்டும். பொதுவாக அணிந்துரைகள் இவ்வளவு அழகாக, இவ்வளவு தூரம் நேர்த்தியாக படித்து எழுதப்படுவதில்லை என்பதுதான் தமிழினுடைய மரபு. இந்த நாவலுடைய இன்னொரு அம்சம்,
இதில் தென்படுகிற வட்டார வழக்கு, இன வழக்கு, மலையாளம் கலந்த தமிழ் வழக்கு, இந்த 3 வகையான உரையாடல்கள் இதில் வருகின்றன. கி. ராஜநாராயணன் மாதிரி, ஆர். சண்முகசுந்தரம் மாதிரி முழுமையாக அப்படிப்பட்ட வழக்கு உடைய நாவலாக இது அமையவில்லை என்றாலும் கூட ஆங்காங்கே தென்படுகிற இந்த வழக்குகள் மிகச் சரியாக அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் அல்லது குறிப்பிட்ட வட்டாரத்தினர் படிக்கிற பொழுது ஒப்புக்கொள்கிற வகையில் அமைந்திருக்கின்றன. வட்டார வழக்கு நாவல்களை பற்றி கடந்த காலத்தில் ஒரு முறை பேராசிரியர் அன்பழகன் ஒரு செய்தி சொல்லியிருந்தால் அது அந்த காலத்தில் பெரிதும் விவாதிக்கப்பட்டது. வட்டார வழக்கு இலக்கியத்திற்கு பெரிய எதிர்காலம் கிடையாது. வட்டார வழக்கே மறைந்து போய் எல்லாம் ஒரு பொது தமிழாக உருவாகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எதிர்காலத்தில் இந்த வட்டார வழக்கு இலக்கியம் புரியாமல் கூட போய்விடும் என்பதாக ஒரு கருத்தை அவர் சொன்னார். அது அவருடைய கருத்து. ஆனால் வட்டார வழக்கை சரிவர எழுதுவது என்பது ஒரு கலை. அந்த கலை ராஜகோபாலன் அவர்களுக்கு கைவந்திருப்பது சற்று ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்காக அவர் மெனக்கெட்டிருக்கிறார். இங்கே சிலர் சொன்ன மாதிரி இந்த எழுத்தாளருடைய பலம் என்ன என்று யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு பலம் உண்டு தானே. ஜெயகாந்தன் என்றால் விவாதம், ஆர். சூடாமணி என்றால் உளவியல், ராஜகிருஷ்ணன் என்றால் கள ஆய்வு என்று இப்படி ஒவ்வொரு பெரிய படைப்பாளிக்கும் ஏதாவது ஒரு தனித்தன்மை இருக்கும். இவர் இன்னும் பெரிய படைப்பாளியாக உருவாக வேண்டும். அதற்கான சாத்தியங்கள் இவர் எழுத்தில் தென்படுகின்றன. ஆனால் அதற்கு நிறைய உழைக்க வேண்டும். ஒரு நாவலை எழுதிவிட்டு ஒரு மாபெரும் இடத்தை நாம் கோர முடியாது. அந்த ஒரு நாவல் பெரிய இடத்தை பெறும் என்றாலும் கூட எழுத்தாளர் என்ற அளவில் பரவலாக ஒரு ஜெயகாந்தன் போல, ஒரு ஜானகிராமன் போல அவர் அறியப்பட வேண்டும் என்றால் இன்னும் நிறைய படைப்புகளை படைக்க வேண்டும். அதற்குள்ள ஒரு உந்துதலை, உத்வேகத்தை அவர் மேற்கொண்டு இயங்க வேண்டும். இவருடைய வலிமை என்பது ஒரு எள்ளல் நடை. நிறைய ஆண்டுகள் வாழ்ந்த மனிதர்களை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு தீவிரமான நகைச்சுவை உணர்ச்சி இருக்கும். எழுத்தாளர் சிட்டி 97 வயது வாழ்ந்தார். அவருக்கு மிக தீவிரமான ஒரு நகைச்சுவை உணர்ச்சி இருந்தது. ஒரு பட்டறிவு, ஒரு பெரிய அனுபவம் சார்ந்த ஒரு ஞானம், தெளிவு கிடைக்கிற பொழுது அதனுடைய வெளிப்பாடாக அமைவது தான் இந்த நகைச்சுவை. வாழ்க்கையை எதை பார்த்தாலும் மிக எளிதாக எடுத்துக்கொள்கிற ஒரு தன்மை. இவருடைய பலம் என்பது நாவலெங்கும் ஊடுருவி இருக்கிற அவருடைய அந்த மெல்லிய எள்ளல் நடை. ஆங்காங்கே சிற்சில நகைச்சுவைகளை தெளித்து எழுதுகிற எழுத்தாளர்கள் கொஞ்சம் பேர் உண்டு ஆழ்ந்த இலக்கியவாதிகளில். ஆனால் இவ்வளவு தூரம் ஒரு ஆழ்ந்த இலக்கியத்தில் படிக்கிற பக்கமெல்லாம் நகைச்சுவையை தெளித்து கொண்டே ஒரு எள்ளலோடு எழுதுவது என்பது அசாத்தியமான ஒரு சாதுரியம். அது இவருக்கு கைவந்திருக்கிறது. அப்படி நகைச்சுவையை இயல்பாக அமைக்கிற போது அதற்கு அவர் அந்த பழைய இலக்கியத்தை துணையாக எடுத்துக்கொள்கிறார். அந்த ஒரு இன்றைக்குள்ள விஷயத்தை அந்த பழைய இலக்கிய வரிகளோடு சேர்த்து சொல்கிற பொழுது படிக்கிறவர் மனத்தில் ஒரு முறுவல் எழுகிறது. ஊழிர் பெருவலி ஆவுள உலைவாரா நின்றார் மண்மகள் அறியா வண்ணச்சீரடி அறிஞர் நாகசாமியை வெல்லும் நோக்கில் ஆறுமுக ஆய்வை தொடர்ந்து மேற்கொண்டிருந்ததே காரணம் என்றெல்லாம் சமகால விஷயங்களையும் இலக்கிய விஷயங்களையும் கலந்து அப்படி நடுநடுவே எழுதி கொண்டே போகிறார். கெட்ட வார்த்தைகளுக்கு ஜெயராஜ் சார் தரும் செந்தமிழ் விளக்கம் 211ஆம் பக்கத்தில் அது ஒரு நகைச்சுவையின் உச்சம். எல்லா தமிழில் உள்ள கெட்ட வார்த்தைகளையும் எந்தெந்த வகையில் ஒரு தமிழறிவு கொண்டு அதை பண்பாடு நிறைந்த வார்த்தைகளாக புரிந்து கொள்ளலாம் என்பதற்கான ஒரு ஆய்வை மேற்கொண்டு அந்த ஜெயராஜ் சார் விளக்குகிற அந்த இடம். ஒரு வாழ்வின் ஒரு மனிதன் 25 வயது வாழலாம், 50 வயது வாழலாம், 100 வயது கூட வாழலாம். எல்லா மனிதருடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இளமை பருவம், பள்ளி பருவம், அதை அப்படியே வெட்டி எடுத்து இந்த நாவலுக்குள் கொண்டு வந்து இப்படியெல்லாம் இருந்தது, இப்படியெல்லாம் இருக்கும் என்று எழுதுகிறார்.
இங்கு சிலர் சொன்ன மாதிரி அது ஒரு நாஸ்டால்ஜியா, பழைய நினைவேக்கமாக இருந்தாலும் கூட, இந்த சம்பவங்கள் அப்படி இருந்தாலும் கூட நம்ம எல்லோருக்குமே அந்த பருவம் இருந்திருக்கிறது, அதை கடந்து வந்திருக்கிறோம். எனவே சம்பவங்கள் மாறுபடலாம், உணர்வுகள் ஒன்றுதானே. எனவே அத்தகைய உணர்வுகளை இவர் சரியாக இழைப்பிடித்து அதில் எழுதி செல்கிறார். தெண்டிலு மண்டை செந்தில், ஊனப்பால் இசக்கி, டும்ரக்கோல் குருசாமி, அமுக்குடப்பா அருண்ராஜ் என்றெல்லாம் மாணவர்களுக்கு பெயர் வந்த விதம் என்ன என்பதை காரண காரியங்களோடு அவர் விளக்குகிறார். டும்ப்ளி செல்வம், அந்த பெயர் வந்தது எப்படி என்றால், கம்பளி டப்பா என்பதை மாற்றி சொல்லிவிட்டதால் அவர் டும்ப்ளி செல்வம் என அழைக்கப்பட்டார் என்று ஒரு குறிப்பு வருகிறது. இதை ஆங்கிலத்தில் ஸ்பூனரிசம் என்று சொல்லுவார்கள். 2 வார்த்தைகளில் முதல் எழுத்து மாறி தவறுதலாக உச்சரிக்கப்படுவது ஸ்பூனரிசம். மகாத்மா காந்தி என்பதை காஹாத்மா மந்தி, ஜவஹர்லால் நேரு என்பதை நேபகர்லால் ஜரு என்று சொல்லிவிட்டால் அது ஸ்பூனரிசம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை தடுமாற்றம். இதை மையமாக வைத்து பிரபல எழுத்தாளர் சுஜாதா ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த டும்ப்ளி கப்பா மேல் நமக்கு ஒரு ஆர்வம் வருகிறது. இந்த நாவலுடைய பாணி என்பது ஒரு நிகழ்ச்சி சித்திரம் போல 200 பக்கத்திற்கு மேல் வருகிறது. பல்வேறு வகையான விஷயங்கள் சொல்லி வரப்போகிற ஒரு பெரிய கதைக்கு அடித்தளம் அமைக்கிற மாதிரி ஏராளமான பக்கங்கள் ஆனால் சுவாரஸ்யமாக நடந்து செல்கின்றன. ஆனால் கடைசி ஒரு 50-75 பக்கம் என்பது சட்டாரென ஒரு காவியத்தன்மை பெற்று விடுகிறது. மிக மிக உருக்கமான, நெஞ்சை பதைபதைக்க வைக்கக்கூடிய ஒரு இறுக்கமான கதை கட்டுக்கோப்பு திடீரென முளைத்து அது கதை முடிவு வரை நடந்து செல்கிறது. சகோதரிகளுடைய தற்கொலை சம்பவத்தை அடுத்து வருகிற அந்த விஷயங்கள் நம் மனத்தை அப்படி படிக்கிற போதே உருக்கத்தில் ஆழ்த்துகின்றன. சா கந்தசாமி சொன்னார், இனிமேல் கதையிலிருந்து கதையை எடுத்து விட வேண்டும், கதையிலிருந்து கதையை எடுத்தால்தான் அது இலக்கியமாக்க முடியும் என்று ஒரு கருத்து சொன்னார். அது பற்றி கடந்த காலத்தில் விவாதங்கள் வந்தன. ஆனால் தனிப்பட்ட முறையில் யோசித்து பார்த்தால், ஒரு இலக்கியவாதி கொஞ்ச காலம் எழுதிய பிறகு, தனக்கு ஒரு நடைநலம் வந்த பிறகு, சோம்பேறித்தனத்தின் காரணமாகத்தான் கதையை யோசிக்காமல் தன்னுடைய நடையை மட்டும் நம்பி ஒரு கட்டுரை போல ஒன்றை எழுதி நம் முன் கதை என்று கொடுக்கிறாரோ என்கிற ஒரு எண்ணம் எழுகிறது. அப்படி அல்லாமல் மிக வலுவான, ஆச்சரியப்படத்தக்க திருப்பங்களோடு கூடிய ஒரு அழகிய கதையை இறுதியில் வைத்து வாசகர்கள் மனதில் கதை காரணமாக நிறைந்து விடுகிறார் இந்த நூலாசிரியர். பூடகமாக சொல்லி நம்முடைய சிந்தனைகளை விரிக்கும் இடங்கள் இந்த நாவலில் பல உண்டு. அதில் சிலவற்றை மிக அழகாக தொட்டு காட்டினார் பார்கவி. அதில் முக்கியமான ஒரு இடம், ஒரு வாக்கியம் நம்முடைய மனத்தை நிறைய சிந்தனைகளை ஆழ்த்தக்கூடிய வகையில் அமையுமானால் அந்த வாக்கியம் உன்னதமானது, அது மிக முக்கியமானது. அது மாதிரி சில வாக்கியங்கள் இருக்கின்றன. வலம்புரி ஜான் ஒரு தடவை சொன்னார், நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரியாதவை தானே தவிர இல்லாதவை அல்ல என்று. அது நம் சிந்தனையை தூண்டுகிற வாக்கியம். அதுபோல ஒரு வரி 2 வரி நம்முடைய மனத்தில் எண்ணற்ற வரலாற்றையே யோசித்து பார்க்க வைக்குமானால் அந்த ஒரு வரி காரணமாகவே ஒரு படைப்பு அதிக உன்னதம் பெறுகிறது. இந்த நாவலில் அது மாதிரி ஒரு வரி, அது ஏன் இல்லை, காலனிக்காரங்களை மட்டும் எங்கேருந்து வாரன்னு திருப்பி திருப்பி கேட்காரு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் விழுகிற பகுதி, அங்கிருந்து வருகிறவர்களை எங்கிருந்து வர என்று ஏன் அந்த ஆசிரியர் கேட்காரு? இந்த கேள்விக்கு அந்த பிரேம் பதில் சொல்கிறான். அவளுக்கே அதை ஞாபகப்படுத்துகிறார், அவ்வளவுதான். இதுதானே இன்றைக்கு நடக்கிறது. ஜாதி ஒழிப்பு என்பது ஜாதியை ஞாபகப்படுத்துவதல்ல, ஜாதி உணர்வை இல்லாமல் ஆக்குவது. ஏராளமான ஒரு பின்னணி வரலாற்றை எல்லாம் தன்னுடைய கருத்தின் ஆழத்தில் தொகுத்து அவளுக்கே அதை ஞாபகப்படுத்துகிறார் என்கிற அந்த வரி அமைந்திருக்கிறது. இதெல்லாம் இந்த நாவலை பற்றிய பாராட்டு. இன்னும் நிறைய பாராட்டுக்களுக்கு இந்த நாவல் உகந்தது, ஒரு மேலான நாவல். என்றாலும்
ஒரு உரையில் அந்த நாவல் பற்றிய சில விமர்சனங்கள் இருக்குமானால் அதையும் சொல்லத்தானே வேண்டும். இந்த நாவலில் பாத்திரங்களுடைய எண்ணிக்கை நாம் நினைப்பதை விட மிக அதிகம். பாத்திரங்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதை இந்த நாவலின் தன்மை என்று சிலர் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது குறை என்றும் சிலர் கருதலாம். இது அவரவருடைய கோணத்தை பொறுத்தது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் பாத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவு கடந்து அதிகமாகும் போது இலக்கியத்தன்மைக்கு பதிலாக சில இடங்களில் செய்தித்தன்மை வந்து விடுகிறதோ என்று தோன்றுகிறது. ஒரு பாத்திரங்களை கட்டமைத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த பாத்திரங்களை 2 வரி 1 வரியில் சொல்லிக்கொண்டே போகிற போது அதனுடைய இலக்கியத்தன்மை அந்த இடத்தில் சற்று குறைபடுமோ என்ற ஒரு ஐயம். இது என்னுடைய கருத்து, சிந்திக்கலாம். பாராட்டுக்குரிய இன்னொரு விஷயம், இது யார் பிழை திருத்தினார்கள் என்று தெரியவில்லை. எழுத்து பிழையற்ற புத்தகம் என்கிற வகையில் பரிசு கொடுக்க வேண்டுமானால் இந்த புத்தகத்திற்கு கொடுக்கலாம். அந்த அளவு மிக கவனமாக அது திருத்தப்பட்டிருக்கிறது. அதுதானே தமிழுக்கு நாம் செய்கிற கௌரவம் இல்லையா? அந்த எழுத்து பிழையை திருத்தும் போது ஒரு இடத்தில் அதிகபட்ச உழைப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். கணேஷ் ஜவுளிக்கடை, அந்த கடை மேல் ஒரு இன்ட்டு போட்டு கடல் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு அறிவிப்பு. கணேஷ் ஜவுளி கடை அல்ல, கடல் என்பதாக. இந்த புத்தகத்தில் கணேஷ் ஜவுளி கடை என்று போட்டு அந்த கடை மேல் ஒரு இன்ட்டு மார்க் அதை வரவழைத்து அதற்கு பிறகு கடல் என்று போட்டிருக்கிறார்கள். அச்சகத்தில் அதற்காக மெனக்கெட்டிருக்கிறார்கள். அதன் பொருட்டு பாராட்ட வேண்டும். இன்னொன்று, இயல்பாகவே இந்த நூலாசிரியருக்கு நகைச்சுவை உணர்ச்சி இருக்கிறது. சில இடங்களில் அந்த நகைச்சுவை உணர்ச்சியை புலப்படுத்துவதற்கு, வலிந்து புலப்படுத்தாமல் இயல்பாக புலப்படுத்துவதற்கு பிழை திருத்துகிறவர்களும் ஒத்துழைக்க வேண்டும். தெய்வ நல்லூரில் நோபல் பரிசு பெற்ற கிழவர்கள் என்று எழுதுகிறார். நோபல் பரிசு என்பதை நோபல் பரிசு, கிழவர்கள் எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய பரிசு என்று ஒரு நகைச்சுவை கொண்டு வருகிற பொழுது அந்த நோவுக்கும் பல்லுக்கும் இடையே ஒரு சாதாரண இடைவெளி, ஆனால் அந்த இடைவெளி இருக்க வேண்டும். அந்த இடைவெளியை இந்த பிழை திருத்துவர் சரியாக பார்த்து பொருத்தி இருப்பதன் பொருட்டு அவருக்கு விசேஷ பாராட்டு. ஒரு பெரிய குறை, எளிதாக திருத்தி இருக்கலாம், ஆனாலும் அது ஒரு குறைதான். ஒரு பக்கம் 2 பக்கம் பத்தியே அல்லாமல் முழுமையாக முழு பேராவாக இருக்கிறது. ஒரு கண் சோர்வடையாமல் இருப்பதற்கு ஒரு முழு பக்கமும் எழுத்துக்களாகவே இருக்கக்கூடாது. அங்கங்கே பேரா பிரிக்க வேண்டும். அதை எளிதாக செய்திருக்கலாம். அதை அடுத்த பதிப்பு வர வேண்டும். எங்களெல்லாம் புத்தகம் வாங்க வேண்டும். அடுத்த பதிப்பில் அவர் சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு சின்ன ஒரு குறிப்பு, நம்முடைய நினைவு கண்ணோட்டத்தில் சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் கூட இன்றைய காலகட்ட நாகரிகம் கருதி சில விஷயங்களை நடந்ததாகவே இருந்தாலும் உண்மையாகவே இருந்தாலும் தவிர்ப்பது நல்லது இல்லையா? ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை அது ஒரு காலத்தில் இருந்தாலும் கூட விமர்சனபூர்வமாக எழுதலாமே தவிர அதை நியாயப்படுத்தி எழுதக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரியும். 39ஆம் பக்கத்தில் தெண்டிலும் மண்டையின் அப்பா ராமையா பிள்ளையின் ஒன்றரை கண் பற்றி வருகிற ஒரு 3-4 வரிகள் கொஞ்சம் ரசக்குறைவாக எனக்குப்பட்டது. அதை தவிர்த்திருக்கலாம். உடல் ரீதியான விஷயங்களை கேலி செய்வது என்பது இப்போது இன்றைய நாகரிக உலகில் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல என்பதால். இன்னொரு விஷயம், ரவி சுப்பிரமணியன் அவர்களிடம் வந்தபோது கூட அவர் லேசாக சொல்ல நான் அதை சிரித்து கொண்டே ஒப்புக்கொண்டேன். அந்த விஷயம் அதை மேற்கொண்டு நான் இங்கு விவரித்து சொல்ல விரும்பவில்லை. இலக்கிய உலகில் ஸ்கூல் ஆஃப் தாட், விதவிதமான கருத்தோட்டங்கள் என்று இருக்கின்றன. ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அதனுடைய கருத்தோட்டம் என்பது இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் கருத்தோட்டத்திலிருந்து வேறுபட்டாலும் கூட இரண்டுமே இருக்க வேண்டியது தான். அதை நான் மறுக்கவில்லை. இந்த புதினத்தில் மாணவர்கள் கைலி கட்டலாம் என்று முடிவெடுத்தது ஏன் என்பது பற்றி ஒரு பக்கம் 1.5 பக்கம் இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை எல்லாம் அதிகம் எழுதாமல் விட்டுவிடலாம் அல்லது இன்னும் பூடகமாக எழுதலாம் என்பது என்னுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொல்கிறார்களே அப்படிப்பட்ட கருத்தோட்ட ரீதியான விஷயம். இதிலே வைத்துக்கொள்ளலாம் என்று கருதினால் வைத்துக்கொள்வதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் என் போன்றவர்கள் இது போன்ற விஷயங்களை அவ்வளவு தூரம் ரசிப்பதில்லை. பாலியல் விஷயங்களில் வெளிப்படை பாலியல் என்பது கலை அல்ல என்பது என்னுடைய கருத்து. பசித்த மானிடம் எழுதிய கரிச்சான் குஞ்சு ஒரு பால் வேட்கையைத்தான் எழுதினார். ஆனாலும் அவர் ஒன்று
வச்சுக்கிட்டு இருக்காரா என்று சொல்வதில் இது புலப்பட்டுவிடும். மோகமுள்ளில் அந்த யமுனாவினுடைய சேலை நாற்காலியில் கிடந்தது என்பதுதான் எழுதப்பட்டிருக்கும். அந்த நிகழ்ச்சி பற்றி விவரிப்பு இருக்காது. எனவே என் கண்ணோட்டத்தில் அந்த பாலியல் விஷயங்கள் எழுதும் பொழுது இன்னும் சற்று பூடகமாக எழுதினால் அது சற்று நாகரிகமாக அமையும் என்பது என் கருத்து. ஆனால் இந்த கருத்தை நூலாசிரியர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. இது என்னுடைய, நான் சொன்னேனே, எங்கள் வழிபட்ட கருத்து இது. ஆனால் இந்த முழு நாவலையும் நேற்று காலை தொடங்கி இன்று மதியத்திற்குள் நான் வாசித்து முடித்தேன். பொதுவாக இங்கு பேசிய நால்வரும் இந்த நாவலை எப்படி படித்தார்கள், எவ்வளவு இடைவெளி விட்டு படித்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் கண்ணோட்டத்தில் ஒரு நாவலை படித்துவிட்டு வந்து உடனடியாக பேசுகிற பொழுதுதான் அந்த நாவலை பற்றிய ஒரு முழு பாதிப்போடு பேச முடியும். ஒரு 10 நாள் கடந்து விட்டால் நம் மனதிலிருந்து சில விஷயங்கள் விலகிவிடும். ஆச்சரியம் என்னவென்றால், விறுவிறுப்போடு எடுத்ததை கீழே வைக்க இயலாமல் நடுநடுவே சாப்பிட்டு விட்டெல்லாம் வந்து அந்த நாவலை முழுமையாக ஒரே மூச்சில் படித்து முடிக்கக்கூடிய அளவு ஒரு ஆழ்ந்த இலக்கியம் திகழ்வது என்பது ஆச்சரியம் இல்லையா? பொதுவாக ஆழ்ந்த இலக்கியம் 2 வகைப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் அதற்கு பயிற்சி பெற்று அதை நிதானமாக படித்து அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது ஒரு வகை ஆழ்ந்த இலக்கியம். மௌனியினுடைய சிறுகதைகளை ஒரு தொகுப்பை ஒரே நாளில் ஒருவர் படித்து விட முடியாது. ஆனால் வேறு சில வகை ஆழ்ந்த இலக்கியங்கள் படிப்பதற்கும் விறுவிறுப்பாக இருக்கின்றன, அதே நேரம் உயர்ந்த கருத்துக்களை, உயர்ந்த கண்ணோட்டங்களை தெரிவிக்கின்றன. இந்த நாவலை படிக்கிறவர்கள், நாவல் என்பதே ஒரு வகையான ஞானம் பெறுவது தானே. நம்முடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு ஞானத்தை நாம் அனுபவிக்கலாம், ஒரு பூரணத்துவத்தை இந்த நாவலில் நாம் தரிசிக்கலாம். இறையருளால் இந்த நாவலாசிரியர் இன்னும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெற்று இதுபோல் ஒரு பரந்த சிந்தனையோடு, உலகளாவிய பார்வையோடு கூடிய பற்பல நாவல்களை படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய எழுத்தாளர் திருப்பு கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி.